இங்கேருந்து பாருங்கள், டோட்டல் போக்கராகவே தெரியுது. நம்ம நேற்று வந்து அங்கே தான் வந்து பேராக்ளைடிங் பண்ணோம். தூரத்தில் தெரியுதா? இன்றைக்கும் பேராக்ளைடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சம்வேர் அங்கே தான் லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நேற்று காலையில் அங்கே குட்டி ஐலாண்ட் தெரியுதுவாங்க, அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போக்குரா பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இன்னும் போக்குறங்கிறது எவ்வளவோ இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ நம்ம போக்குறால டே 5 இருக்கோம். மார்னிங்கே வந்து வேர்ல்டு பீஸ் பகோடாமல் அந்த சிவா ஸ்டாச்சு போனதுக்கப்புறம், சிவா ஸ்டாச்சுலேயே லன்ச் கம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போது அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போன வீடியோ யாரும் பார்க்கல, இல்லை நேபாள் சீரீஸே இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம சேனலில் போய் நேபாள் ப்ளேலிஸ்ட் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எங்கெங்கே போனேன், இப்போ எங்கே இருக்கேன், எல்லாமே அப்படியே ஒரு சீரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இங்கேருந்து தேவிஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அந்த சிவா ஸ்டாச்சுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் தேவிஸ் ஃபால்ஸும் அது பக்கத்துலேயே இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதை கவர் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா தேவிஸ் ஃபால்ஸ். இதுவும் போக்குறால ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த தேவிஸ் ஃபால்ஸ் அதுக்குள்ளே வந்தாச்சுங்க. க்ரௌட் அப்படிங்கிறது இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்னா ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே, அதனால் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அப்படி தேவிஸ் ஃபால்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். அதில் ஒரு இது இருக்குது, ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த ஃபால்ஸோட தண்ணி எங்கே போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பூமிக்கடியிலேயே அப்படியே எங்கேயோ போயிடுது, அவ்வளோதான். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் தேவிஸ் ஃபால்ஸ். அங்கேருந்து வர தண்ணி வந்து அண்டர் கிரவுண்டில் எங்கேயோ போகுது, எங்கே போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுக்கே தேவிஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சுவிட்சர்லாந்து டூரிஸ்ட் ஒருத்தங்க வந்து இந்த ஃபால்ஸை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க பேர் தேவி அம்மா. அது எப்படி சுவிட்சர்லாந்துக்காரங்களுக்கு தேவின்னு பேர் வச்சாங்கன்னா எனக்கு கேட்காதீங்க. நான் இந்த ஃபால்ஸை பற்றி படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. அவங்க வந்து தவறுதலாக வந்து இந்த ஃபால்ஸ்குள்ளே விழுந்துட்டாங்களாம். அவங்கள கடைசியவே கண்டே பிடிக்க முடியல. அதனால் அவங்கள ஞாபகார்த்தமாக வந்து இந்த ஃபால்ஸுக்கு அவங்க பேரவே வச்சுட்டாங்க, தேவிஸ் ஃபால்ஸ் அப்படின்னு. நேபாள் வந்தோடனே ஃபஸ்ட் டைம் வந்து நேபாள் காயின் பார்க்குறேங்க. இதெல்லாம் தான் நேபாள் காயின். இங்கே எதுக்கு நேபாள் காயின்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தொட்டியில் போட்டால் வந்து, அதாவது அந்த தொட்டியில் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம மேலேருந்து காயின் வீசும்போது எதாவது வேண்டிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் வீசினா காயின் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே நின்றுச்சுன்னா அந்த விஷ் வந்து நிறைவேறும் அப்படின்னு இவங்க நம்பிக்கை. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 10 ரூபா நேபாளி ரூபிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 ரூபா கிடைக்கிது. 2 ரூபா இவங்க கமிஷன் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நேபாளோட புது காயின்ஸ் சொவினியருக்காக. இது வந்து நேபாளோட ஓல்டு காயின்ஸ். ஸோ அந்த புது காயின் செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் சொல்கிறாங்க நேபாளி ரூபியில். பழைய காயின் செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 சொல்கிறாங்க. ஸோ அடித்து பேசினா இப்படி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கலாம். ஃபஸ்ட் நம்ம போய் அந்த காயின்ஸ் டாஸ் பண்ணி நம்ம விஷ் நடக்குதா, நம்ம விஷ் நடக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லாம் கும்பலாக சேர்ந்து விஷ் இது பண்ணி அதில் போடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த சென்டரில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் விழுந்துட்டா நம்ம விஷயம் நிறைவேறுமாம்மா, கீழே விழுந்துட்டா நிறைவேறாதான்.
கேட்க நல்லா இருக்குல்ல, நம்மளும் ட்ரை பண்ணுவோமா? நம்ம அதில் 5 காயின் போட்டோங்க. 5 காயினில் 3 காயின் பார்த்திங்கன்னா வெளியே போயிடுச்சு. 2 காயின் வந்து மேலே இருக்கிற இதில் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. நடந்ததுக்கப்புறம் நடந்துதா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ரேஞ்ச் வச்சுருக்காங்க. நம்ம ஏபிசி ட்ரெக் பண்ணோம்ல, இங்கே சென்ட்ரல் இருக்கிறது மெச்சபுச்சை ரேஞ்சு, பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து அன்னபூர்ணா ரேஞ்ச். ஸோ நான் நேற்று தாங்க ஒன்று கேள்விப்பட்டேன். என்னென்னா மெச்சபுச்சை ரேஞ்ச் வந்து இதுவே யாருமே வந்து மேலே சப்மிட் பண்ணதே இல்லையா. அது வந்து ஈவன் அன்னபூர்ணாவோட ஹைட் கம்மி தான், பட் வந்து அதை வந்து இதுவே யாருமே சப்மிட் பண்ணது இல்லையா. நேற்று தான் ஜஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிருக்கும்போது எனக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சது. ஆமாம், அந்த மலை பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. செங்குத்தா கூமாச்சியாக இருந்தது. அதெல்லாம் ஏறலாம் ரொம்ப கஷ்டம்தான். எப்படி யாராவது ஏறி இருப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் இது வரைக்கும் யாருமே ஏறினது இல்லையா. அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சுங்க. வெளியே ரொம்ப நிறைய சொவினியர் ஷாப்பு, ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே எதாவது வாங்கலாமா, ரேட்டு கட்டுவலி ஆகுமா, எதாவது ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். போக போக அப்படியே அந்த சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே தேவிஸ் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. இங்கே இருக்கிற அந்த ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா போக்ரால் அந்த லேக் சைடில் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கம்மியாகவும் இருக்குது, ரீசனபுளாகவும் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நம்ம இங்கேருந்து தூக்கி சுற்றணும். நம்ம அது இன்னும் வந்து நேபாளில் நமக்கு வந்து 10 நாள் இருக்குது. ஸோ அதனால் இப்போருந்தே வாங்கி தூக்கி சுற்றணும் அப்படின்ட்டு எது வந்தால் காட்மண்டுவில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறது தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே தேவிஸ் ஃபால்ஸில் இது பார்த்திங்கன்னா காட்மண்டுவில் கிடைக்காது. அதனால் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா குப்தேஸ்வர் மகாதேவ் கேவ், அந்த கேவ் தான் போக போகிறேன் இப்போது. ஸோ இந்த கேவ் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஃபார்ம் ஆன லைம்ஸ்டோன் கேவ். உள்ளே வந்து ஒரு லிங்கம் இருக்குது. இது மகாதேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேபாள ரூல் பண்ண ஒரு கிங்கோட பேர். அவர் பேர் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறனால கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு பார்த்தா இந்தியன்ஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கேவ் தானம்மா. ஆனால் ஸ்டெப்ஸு அதெல்லாம் வந்து அந்த நேபாளி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தாச்சுங்க. ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப்பு மாதிரி அப்படியே கீழே இறங்குது, தெரியுதா? ரேம்ப்பு மாதிரி கீழே அப்படியே போய் உள்ளே வந்து கேவுக்குள்ளே போகுது. அங்கே இருக்குது கேவ். நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் காலையிலேருந்து சுற்றினதுலேயே ஓரளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பிளேஸ் சொல்லலாம். ஏன்னா காலையிலேருந்து பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலைஸ்டு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த வேர்ல்ட் பீஸ் பார்க்க கூட ஓகே, தேவி ஃபால்ஸும் கூட ஓகே தான். பட் அந்த சிவா ஸ்டாச்சு என்னமோ எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து ரிலீஜியன் பேஸ் பண்ணியே தான் இருக்குது. எருமை மேலே நிற்கிறது யமனாக தான் இருக்கணும். யமன், சிவன், அந்த பார்க் கடையில் கிடையாது கான்செப்ட்னு நினைக்கிறேன். அது அப்படியே கிணறு மாதிரி தான் இருக்குது, பெரிய சைஸ் கிணறு மாதிரி. அப்படியே நம்ம வந்து ரேம்பில் கீழே போயிட்டே இருக்கோம். உள்ளே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த ஈரப்பதம் உள்ள ஸ்மெல்லுங்க இருக்குது. இது பாருங்கள், எந்த காலத்துலேயோ
வச்ச சிவலிங்கம் பயங்கரமாக தாங்க இருக்குது. இதுக்கு கீழேயும் போயிட்டே இருக்கு, எங்கே போகுதுன்னே தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிரியேட்டான கேவ். பட் இங்கே இருக்க ஸ்டெப்ஸு, இந்த ரேம்ப்பு, முன்னாடி நம்ம போனோமே அந்த பேசேஜ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உருவாக்குனதாக இருக்கும். ஸோ நேபாள் இந்த மாதிரி நிறையா கேவ்ஸு, ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் எல்லாத்துக்கும் நேபாள் ஃபேமஸுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நேபாளில் வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கேவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்ததுலேருந்து எல்லாருமே ஒரு குட்டி பையன்தான் எல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டுருக்கா, டிவைன் வைப். அதையே உள்ளே போயிட்டே இருக்குங்க. கடந்த 1/4 மணி நேரமாக நான் உள்ளே போயிட்டே இருக்கேன். பட் போயிட்டே இருக்குது, க்ரௌடு இருக்கிறதுனால கொஞ்சம் நின்று போகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது டீப் தான். பட் சத்தியமாக உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சிவலிங்கம் இருக்குன்னாங்க, அது அங்கேயே இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லோரும் போகிறாங்க, நானும் போயிட்டு இருக்கேன். கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 முனிவர்னு நினைக்கிறேன். அது எந்த சாமியெலாம் தெரில. பட் பார்த்தா முனிவர் மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல கேவு. வா 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 வா. நேபாளில் ஒரு அண்டர் வாட்டர் கேவுக்குள்ளே இருக்கும். அண்டர் வாட்டர் கேவா இல்லை, வாட்டர் கேவில் இல்லை, கேவுக்குள்ளே வாட்டர் இருக்குது. மேபி அங்கே போய் பார்த்தா இன்னும் டீப்பராக அங்கே என்ன இருக்கோ, என்ன வியூ இருக்கோ அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இப்போ அங்கே போய் பார்ப்போம். இது வரைக்கும் நான் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு கேவுக்கு நான் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நேபாளில் மற்றும் ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். வா 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 என்னன்னு நான் சொல்லுவேன் பாருங்க. கேவுக்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேவ்லேருந்து சென்டரில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம். சிவலிங்கத்துலேருந்து மறுபடியும் ஒரு 200-300 அடி கீழே போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். பயங்கரமாக தாப்பாக இருந்தது. சுற்றி இந்த லைட்லாம் போட்டிருக்கனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண மாதிரி இருக்குது. லைட்டில் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த கேவ்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை பிளேஸ் இன் போக்ரா. நான் காலையிலேருந்து சுற்றினாலே எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறையா சொவினியர் ஷாப்பு, அது இதுன்னு நிறைய கடைகள் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி அடுத்த பிளேஸ் போவோம். அந்த கேவ்லேருந்து அப்படியே நெக்ஸ்ட்டு லொக்கேஷனான இன்டர்நேஷ்னல் மவுண்டன் மியூசியம் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பெருசாக ஐடியா இல்லை, உள்ளே போய் தான் பார்க்கணும். இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக இந்தியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 350 கலெக்ட் பண்ணுறாங்க. அதே ஃபாரினர்ஸாக இருந்தால் 750, நேபாளியாக இருந்தால் 150. மலை ஏறும்போது யாரெல்லாம் உயிர் விட்டாங்களோ அவங்களுக்கான ஒரு நினைவிடம். ஆமாங்க, மலை ஏறும்போது எத்தனையோ பேர், அதாவது நேபாளில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக மலை ஏறுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஈஸிலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு மவுண்டன் மியூசியம்குள்ளெலாம் எதுக்கு வந்ததே இல்லை.
உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நிறையா இந்த பழங்குடி விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து மவுண்டன் கிளைம்பிங், அதாவது ஒவ்வொரு பீக்கு ஒவ்வொரு ட்ரெக்கிங் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்காம. இங்கே இந்த பீக் தான் வந்து எவரெஸ்ட். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. மேபி அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நெல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க லேடி கெட்டப் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. நிறையா ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ எண்ணெய் சட்டியில் ஏதோ சமைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நேபாளி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி நேபாளி பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்கும். இது வந்து கிராட் அப்படின்னு ஒரு குரூப் ஓடுது. ஸோ இவங்களையும் பாருங்கள், இந்த ஜுவல் அப்படிங்கிறது நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ எல்லாமே மாடர்னைஸ் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து அந்த டைமில் பழங்குடி மக்கள் அந்த இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி சொல்கிறது, நம்ம ஊர்லேயே இருந்திருப்பாங்களே சில இதெல்லாம் வந்து வேஷ்டி சாலை கட்டிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் டைப் இருக்குது. ஒவ்வொரு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஹிமாலயன் ரீஜன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு கற்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் தென் 570 இயர்ஸ், 570 மில்லியன் இயர்ஸ், 570 அபோவ் 570 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதோ இப்படி தான் வந்து ஹிமாலயா உருவாச்சு அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க. இந்த இந்தியன் பிளாட்டோ போய் இங்கே மோதும்போது தான் வந்து அந்த இம்பேக்டில் தான் வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸே வந்து உருவாச்சு. இது வந்து 570 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேட்ரு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த மியூசியமுக்கு மட்டுமே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க என்ன சொல்ல வரானுங்க அப்படிங்கிறது புரியும். அவசரமாக கொண்டு போனால் ஒன்றுமே வேலைக்கே ஆகாது. நம்ம வச்சுருக்க மாதிரி டென்ட்டுங்க, பட் ஆனால் இன்னும் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் வெயிட் பட் ஹெவியாக இருக்குது. இந்த கோல்டு டெம்பரேச்சர், கோல்டு வெதரை தாங்கி அடிக்கிற காற்றுகளை தாங்கிறதுக்காக மவுண்டன்ஸில் யூஸ் பண்ணுற டென்ட் மாடல். ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்டில் யூஸ் பண்ண கேமராஸுங்க. கேமராஸ், பைனாக்குலர் கேமரா, பென்னு, ஸ்பெக்ஸு, கேமரா பேக் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்தால் இந்த ஸ்லீப்பிங் பேகு அது இதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அன்னபூர்ணா பீக் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு டைம் ஏறினவங்கள யூஸ் பண்ண திங்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மவுண்டனுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப காமிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். கஞ்சன்ஜங்கா ஃபஸ்ட் டைம் ஏறும்போது யூஸ் பண்ண திங்ஸ், ஃபஸ்ட் டைம் சம்மிட் ரீச் பண்ணியிருப்பாங்களே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50s 60s 70s அந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க போட்டிருக்கு, படிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு இன்னும் நிறையா பிளான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மியூசியம், மவுண்டன் மியூசியமுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும். அந்தளவுக்கு உள்ள அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மேபி யாரோ மவுண்டன் சப்மிட் பண்ணும்போது வீடு விட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பார்க் யங் ஷியோ, சவுத் கொரியாவை சேர்ந்தவர். ஸோ அவரோட தான் இது. இதெல்லாம் அந்த மவுண்டன் ஏறும்போது யூஸ் பண்ணுவாங்க, கொக்கி அந்த மாதிரி ஐட்டம்ஸ். சேம் அதே கேட்டகரியில் தான் வரும். இல்லை வந்து ஸ்க்ரூ பண்ணுவாங்க ஐஸில், அந்த ஐட்டம்.
இதெல்லாம் வந்து கிளைம்பிங் நாட்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொருமா முடி போடுவாங்க. எதுக்குன்னா இந்த 2 சைடு இருக்கும், ஒரு சைடு இழுத்தா டைட்டாக இருக்கும், அதே ஆப்போசிட் சைடு இழுத்தா கழண்டு விழுந்துடும். அது மாதிரி மவுண்டன் நாட்ஸுங்கிறது நிறைய டைப்பில் இருக்குது. அதெல்லாம் போக போக ஃபைனலாக ஒரு நாள் நம்மளும் மவுண்டன் ஏறுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கற்றுக்கலாம். டோட்டல் நேபாளோட லேண்ட்ஸ்கேப் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அவங்க அழகா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் போனோம்ல, இந்த லும்பினி ஏரியா, சிட்டவான் ஏரியாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற போக்ராலாம் பார்த்திங்கன்னா இதோ இங்கே குட்டி குட்டி மவுண்டன், க்ரீன் மவுண்டன்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து போக்ரா ரீஜனாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க ஸ்னோ மவுண்டன்ஸ், அதெல்லாம் வந்து அன்னபூர்ணா ஏரியா அந்த மாதிரி ஏரியாவாக இருக்கும். ஸோ எட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மித்திக்கல் க்ரியேச்சர் அப்படிம்பாங்க. பட் ஆனால் எட்டி இருந்ததுக்கு ஆதாரம் அப்படின்னு இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸில் வச்சுருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது. எட்டியோட கையா இதுதான் எட்டி. ஆமாங்க, மேபி பெரிய சைஸ் குரங்கு மாதிரி தான் இருக்குது. மாடல் ஆஃப் எட்டி. எட்டியோட சைஸ் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு யாக்கு நிற்கிது பாருங்க. யாக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்கும், யாக்குக்கு அது எட்டி வரைங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நம்ம ஏபிசி பண்ணோம்ல, அதோட மாடல் வச்சுருக்காங்க அங்கே. காந்தருக்குன்னு இருக்கா, காந்தருக்கு அப்படியே இந்த சைட் பேரலாம் வந்து ஜினோ இருக்கும். இவங்க ஜினோ மட்டும் மென்ஷன் பண்ணல. அடுத்து சோன்மார்க்கு, சின்வா, பேம்பு, ஹிமாலயா, எம்பிசி, ஏபிசி. ஸோ தெரியுதா நம்ம வேலி நல்லே தான் அன்னபூர்ணா பேஸ் கேம்பஸ் பண்ணோம். இன்னும் அந்த அன்னபூர்ணா சர்க்கியூட்டுங்க எவ்வளோ பேஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரே ரூட்டில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர் ஒரே ரூட்டில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். நீ எத்தனையும் ட்ரெக்கிங் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹிமாலயன் ஏரியாவில் எக்ஸ்டென்ட்டான பேர்ட்ஸ். இந்த மாதிரி தான் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற பேர்ட்ஸ் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் நோ மோட் சொல்லலாம் பாருங்க. இந்த மாதிரிலாம் போர்டுலாம் லைவ்ல உயிரோட வச்சு பார்க்க அப்படி இருந்திருக்கும். ஸ்னோ லிப்பர்ட். Leopard, Himalayan leopard. அன்னபூர்ணா ரீஜனில் இருக்கிற மாத்ஸ். இது அன்னபூர்ணா ஏரியாவில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா. சம் கைண்ட் ஆஃப் பருமுடி வகை, கல் வகை. இதெல்லாம் மவுண்டன் ஏறும்போது யூஸ் பண்ணும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள். அப்பா செம வெயிட்டாக இருக்குங்க. அதான் எம்டி ஆக்சிஜன் சிலிண்டர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறது. அந்த எம்டி சிலிண்டரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3-4 கிலோ இருக்கும். அதை தூக்கிட்டு மலையாடுறதுலாம் பெரிய விஷயந்தாங்க. மவுண்டனிங் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அதான் சொல்கிறேனே, ஸ்டார்டிங் நான் வந்து ஏபிசி நானும் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது சரி ஜாலியாக பண்ணிடுவோம், என்ன இருக்குது எல்லோரும் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் பண்ணேன். ஒன்ஸ் அந்த 4000 அடி வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. 3900 அடி அந்த மிரர் லேக் அந்த ஸ்பாட் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியல. அதுலேருந்து ஏபிசி போகும்போது பார்த்திங்கன்னா ஊ அப்படின்னு ஒரு ஜோம்பி மோடில் தான் நம்ம போனோம். 4000 அடிக்கு அப்படி இருக்கு. இவங்கெல்லாம் 8000 அடிக்கெலாம் போயிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே டபுள். அங்கே இருக்க அட்மாஸ்பியர் ஆகட்டும், காற்றோட ஃப்ளோ ஆகட்டும், ஏர் திக்னஸ் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் இந்த 14 பீக்கில் ஏதோ ஒரு பீக்காவது ஏறும். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்க பாடி கண்டிஷன்லாம் எல்லாம் சாத்தியமே கிடையாது. மவுண்டனிங் ஏறணும் அப்படின்னா நிற்காமல் ஒரே இடத்துலேருந்து
இன்னொரு 20 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடணும். அந்தளவுக்கு நம்ம ஸ்டாமினா இருந்தால் தான் நம்ம சொல்கிறோமா அந்த 8000 அடி அதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும், ஏறலாமா வேண்டாமான்னு. இப்போ இருக்க கண்டிஷன்லாம் போனால் அதான் 4000 இன்னொரு 500 அடி 4500 அப்படிங்கும்போது காலி ஆயிடுவேன். நம்ம அப்படியே மியூசியம்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. அந்த வீடியோ செஷனில் என்ன காமிச்சாங்க அப்படின்னா, இப்போ இருந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கலர் கேமராலாம் கண்டுபிடிச்ச காலகட்டங்களில் நேபாள் எப்படி இருந்தது, நேபாளோட கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம எப்படி விலாக் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் விலாக் பண்ணியிருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ அதைத்தான் காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பிரமிப்பாக இருந்தது. என்னென்னா, இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் வந்து நமக்கு வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, வெதர் ரிப்போர்ட் பார்ப்போம், மேப் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இன்றைக்கி வெதர் நல்லா இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்கிப் பண்ணிக்கிறது ஆகட்டும், மேப் யூஸ் பண்ணி வழி கண்டுபிடிச்சி போகிறதாகட்டும், அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளவோ ஈஸியாக இருக்குது. இதே 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பைனாக்குலர் ஒரு கண்ணாடியை வச்சுட்டு சில பேப்பர்ஸு சில கால்குலேஷன்லாம் பண்ணி அவங்க வந்து ட்ரெக்கிங் போகிறதாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் எப்படி சொல்கிறது, எப்படி அந்த காலத்தில் அதை பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த மாதிரி தைரியம் வந்தது அப்படின்னு யோசிக்க வச்சுது. அப்படி யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து நம்ம பழைய ஆக்டர் நம்பியார் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எம்ஜிஆர் நம்பியார். அந்த நம்பியார் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ தந்திருப்பார். ரீசெண்ட் டைம்ஸில் தான் அதை பார்த்தேன். அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இன்டர்வியூ இப்போ இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூவாக இருக்கும். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேர்ல்டில் வந்து எனக்கு வேர்ல்டு டூர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக சில பிளேசஸ்லாம் மென்ஷன் பண்ணுவார். ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சன் செட் ஆகும், இன்னொரு சைடு வந்து சன்ரைஸ் ஆகும், அந்த மாதிரி பிளேஸ் போகணும். லைக் அந்த மாதிரி நிறையா எனக்கு கரெக்டாக எந்தெந்த பர்டிகுலராக எது சொன்னார் அப்படின்னு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள். அதாவது இப்போ இருக்க நம்ம டெக்னாலஜிலாம் நம்ம எது வந்தால் ஈஸியாக ChatGPT தட்டினா வந்துடும். நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத போதே அவங்க வேர்ல்டை பற்றி அந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு. அந்த ஆர்வம், உலகத்தை நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. இந்த நான் சொல்கிற பர்டிகுலர் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு 50-55 வயசு அந்த டைமில் எடுத்த வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா யூடியூப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் நம்பியார் வீடியோ அப்படின்னு நம்பியார் இன்டர்வியூன்னு கொடுத்தீங்கனாலே வரும், பாருங்கள். ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணி ஆச்சுங்க. மியூசியம்குள்ளே போய் கடந்த ஒரு 2 மணி நேரமாக இதுக்கும் நான் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி புஷ் பண்ணி என்னென்ன அப்படிங்கிற படிக்காமையே ஒரு 2-2.5 மணி நேரம் இதாச்சு. பர்டிகுலராக இந்த மியூசியம்க்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளே வேணும். அப்போ தான் A to Z என்ன தான் சொல்கிறாங்க எல்லாமே வந்து தெளிவாக புரியறதுக்கு ஒரு நாள் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வந்து நம்ம போக்ரா லேக் சைடே போக வேண்டியதான். போய் பேக்லாம் பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் கிளம்புனா தான் அவனுக்கு 8:30 மணிக்கு பஸ்ஸு. அதை பிடிக்க முடியும். இன்னும் 3-3.5 மணி நேரம் இருக்குது. போக்ராவுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அப்படியே காட்மண்டு நோக்கி செல்ல வேண்டியது. போக்ராலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொவீனியருக்குன்னு தனியாக ஷாப்பே இருக்குது. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா சொவீனியருக்கு நிறையா வச்சுருக்காங்க. ஊசிமணி பாசிகள் முதற்கொண்டு நேபாளில் இது ஃபேமஸுங்க. இது பண்ணி இப்படி பண்ணால் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
சம் டைப் ஆஃப் மாஸ்க்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் என்னென்னா வெயிட் இந்த வெயிட்டுங்கிற காரணத்தை வச்சு எதுவுமே வாங்காமல் இது பண்ணிட்டுருக்கேன். இந்த மாஸ்க்லாம் பாருங்கள், இந்த ஜாக்கி சேனில் வரும்ல, கார்ட்டூன் நெட்வொர்க் ஜாக்கி சேனில், அது மாதிரி ஒவ்வொரு மாஸ்க்கும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நிறையா நேச்சுரல் ஸ்டோன் கொண்ட டாலர்ஸ். பிராஸில் நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது. அப்புறம் ஊசி மணி பாசிகள், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ். ஆமாம், இது இந்த டார்க்யூஸ் கலரில் இருக்கும் பாருங்க, அதான் வந்து இந்த ஏரியா ஃபேமஸ். எங்களுக்கு காணும் இங்கே. அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸு, நேபாளில் இந்த ஃப்ளேயர் இது வந்து ஃபேமஸ். ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து எல்லாமே அழகாக தான் இருக்குது. பட் தூக்கிட்டு போகிறது பெரிய சேலஞ்ச், அதனால தான் எதுவுமே வாங்கலை. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் ஒன்று வாங்கியாச்சு. போக்ராவோட பியூஆ லேக் டினோட் பண்ணுற மாதிரி. நீங்கள் நடு ரோட்டில் உட்காந்து நினைக்கிறீங்களா? நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மவுண்டன் மியூசியம் அது பார்த்ததுக்கப்புறம் ரூமுக்கு போய் அங்கேருந்து லக்கேஜை காலி பண்ணி கொண்டு வந்து பஸ்ஸில் வச்சுட்டு மறுபடியும் போக்ராவில் லேக்கில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ரெண்டல் பைக்கை எடுத்து கொண்டு போய் அங்கே விட்டுட்டு 2 வீலர் டாக்ஸி எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வெயிட் பண்ணிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. 8:40க்கு நம்மளுக்கு பஸ்ஸு. ஏன்டா இதெல்லாம் ஷூட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமராவில் பேட்ரி டோட்டலாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அடிஷ்னல் பேட்ரிஸில் நான் என்ன பண்ணேன்னா அந்த பெரிய பேக்கில் வச்சுட்டேன். ஸோ அதனால் என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. இப்போ இங்கே வந்து பஸ்ஸுக்கு போய் மறுபடியும் அங்கேருந்து பேட்ரி எடுத்து தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:15 அந்த இன்பிட்வீனில் இருக்குது. நம்மளுக்கு வந்து 9 மணிக்கு பஸ்ஸு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே இங்கே வந்து இந்த பர்டிகுலர் கடையில் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். அதனால் நமக்கு 9 மணி பஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு சேர் வந்து உட்கார சொல்லிட்டாங்க. நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது காட்மண்டு போகிறதுக்கு பஸ் ஏறி உட்காந்துச்சுங்க. போக்ராக்கு ஒரு குட் பை. காட்மண்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:45 கிட்ட ஆச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்தில் பஸ் எடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காட்மண்டுவில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. Until then, bye from Arun.